வணக்கம். இன்னைக்கு தக் லைஃப் பார்த்துட்டு இப்பதான் வந்தேன் வீட்டுக்கு. 3:30 ஷோ இன் மாயாஜால் ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு வந்தாச்சு. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்று பார்த்தா உங்களுக்கு ஒரு ஹோல் பிக்சர், ஒரு அபிப்பிராயம் இந்த படத்தை பற்றி வரும்னு நினைக்கிறேன். அதனால் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ஸோ முதல் ப்ளஸ் என்னன்னா வேற யாருங்க, கமல் தான், விண்வெளி நாயகன். அதற்கு அடுத்தபடியா சிம்பு. இவர்கள் 2 பேருடைய அற்புதமான நடிப்பு. இவங்க மட்டும் இல்ல, நாசர் அடுத்தபடியா, அதற்கு அடுத்தபடியா ஜோஜு ஜார்ஜ், அதற்கு அடுத்தபடியா ஐஸ்வர்யா லட்சுமி. இவங்க எல்லாம் தான் இந்த படத்தினுடைய மெயின் ஆர்டிஸ்ட். அதாவது வாய்ப்பு கிடைச்சி இவங்க எல்லாம் ரொம்ப நல்லா அதை பயன்படுத்தி இருக்காங்க. ஆப்வியஸ்லி கமல் அண்ட் சிம்புவுக்கு ரோல் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு அடுத்து யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றதுக்காக தான் நான் சொன்னேன். அதற்கு அடுத்தபடியாக ஒருத்தரை விட்டுட்டேன், அபிராமி. அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் அசோக் செல்வனுக்கும் த்ரிஷாவுக்கும் அந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. கொடுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அசோக் செல்வன் கம்பீரமாக நல்லா வராரு. ஆனால் ரொம்ப குறைச்சலான சீன்ஸ் தான் அவர் வராரு. அடுத்த ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிஜிஎம், பேக்ரவுண்ட் மியூசிக். ரஹ்மானுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் மிக அற்புதமாக இருக்குது. அது நம்மளை அப்படியே அந்த விறுவிறுப்பின் உச்சிக்கே நம்ம அழைச்சிட்டு போகுது. அதே மாதிரி சோகமான காட்சிகள்லையும் நம்மளை கண் கலங்க வைக்குது. அதுக்கு அடுத்தபடியான மெயின் பெஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபில்ம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டன்ட்ஸு. ஒவ்வொரு ஸ்டண்ட்டும் ரியலிஸ்டிக் ஸ்டண்ட்ஸு இருக்குது. இப்போ நிறைய படங்களில் வர மாதிரி 30 பேர் 40 பேரை பறந்து அடிக்கிற மாதிரியோ, இல்லை ஒரு 2-3 ஹெலிகாப்டரு, ஒரு 25 காரு 30 காரை காமிச்சு அதெல்லாம் பெல்ட்டி அடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இல்லை. இதுலேயும் இருக்குது அந்த மாதிரி சேசிங் சீன்ஸு. பட் ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஒரு நிஜ வாழ்க்கையில் அவங்க அந்த கேங்ஸ்டர்ஸ்குள்ளே எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ ஸ்டண்ட்ஸு, அதுவும் கிளைமேக்ஸ் ஸ்டண்ட்லாம் சான்ஸே இல்லை. கமலும் சிம்புவும் மோதும் அந்த காட்சி, இந்த வயசில் கமல் அதற்கு எவ்வளோ மெனக்கெட்டிருப்பார், அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்றதை நிச்சயமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதை வடிவமைத்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ் அன்பறிவு அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்த ப்ளஸ் ரஹ்மானுடைய சாங்ஸ். எல்லாமே நாம் ஏற்கனவே கேட்டோம். எல்லா சாங்கும் ரொம்ப அருமையான சாங்ஸ் இல்லையா? ஸோ அது படத்தில் அந்த 5 வண்ண பூவையெல்லாம் 2-3 தடவை வருது. அதில் பெண் குரல்லையும் ஒரு தடவை, ரஹ்மான் குரலில் ஒரு 2 தடவை வருது. அது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் மற்ற இடங்கள்லையும் மாண்டேஜாக சில பாடல்கள்லாம் வருது. அதெல்லாம் அருமையாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்ன இந்த படத்தில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, இதனுடைய மேக்கிங் தான் வித்தியாசம். அதாவது இயல்பாக நகர்த்தின்னு போயிருக்காங்க. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ரொம்ப ஓவராக போட்டு திணிக்காமல், நம்ப முடியாத காட்சிகள் என்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா இப்போல்லாம் சுத்தமாக நம்பவே முடியாத காட்சிகள் தான் புஷ்பா 2லையும் குட் பேட் அக்லி போன்ற படங்கள் எல்லாம் நிறைஞ்சு இருந்தது இல்லையா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இயல்பாக நகர்த்தியிருக்காங்க. ரொம்ப சினிமேட்டிக்காக பாடல்களை வைக்கிறதோ, இல்லை ஒரு குத்துப்பாட்டு வைக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இயல்பான கதை ஓட்டத்தில் கதை நகருது. இதெல்லாம் தான் இந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். இப்போ மைனஸ் பார்ப்போம். கதையே என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மைனஸ் தான் இந்த படத்தில். ஏன்னா நம்ம பார்த்து பழகின ஒரு கதை தான் இந்த தக் லைஃபுடைய கதை. அடுத்தது திரைக்கதை. திரைக்கதையும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதைன்னு சொல்ல முடியாது. அங்கங்கே ஃப்ளாட்டாக போகுது, கொஞ்சம் லாகிங் இருக்குது, திருப்பி அப்படியே கொஞ்சம் பீக்குக்கு போகுது, திருப்பி அப்படியே கொஞ்சம் நார்மலாகிடுது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த கதைக்கு இந்த அளவுக்கு திரைக்கதை அமைச்சதே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். அதனால் இது மைனஸில் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைக்கதையை. இன்னொரு மைனஸ்ன்னு நான் நினைக்கிறது இந்த முத்தமழை என்ற சாங்கே இல்லைங்க மை ஃபேவரட் சாங்.
அது இல்ல. அதுக்கப்புறம் விண்வெளி நாயகாவையும் சும்மா டைட்டில் ஓடும்போது போட்டாங்க. நான் வந்து இந்த வேட்டையாடு விளையாட்டுல கற்க கற்கன்ற சாங் வரும் இல்லையா? எப்படி என்னென்ன ஆங்கிள்லலாம் கமல காமிச்சு எப்படி அற்புதப்படுத்தியிருப்பாங்க. அந்த மாரி கொஞ்சமாவது இதுல பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்த்தேன். அந்த மாரி இல்ல. அதனால சாங்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் மான்டேஜா அப்படியே சிம்பிளா போறது ஒரு குறையா தான் இருக்கு. சரி, இப்ப கமல பத்தி இன்னும் சில விஷயங்கள பத்தி மட்டும் சொல்லிட்டு இத முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். அதாவது கமல் அவர்கள் இந்த படத்துல வந்து ஏஜிங் பண்ணி ஒரு இளமையான கமலா வராரு. ஒரு சில நிமிடங்கள். அது வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நாயகன் டைம்ல இருந்த கமல் மாதிரியே பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய எமோஷனல் சீன்ஸ் அவருடைய முதல் மனைவி கிட்ட இருக்கிற ஒரு காட்சியில அவருடைய அந்த எமோஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப நம்ம மனதை உருக்கக்கூடிய அளவுல இருக்கு. அதே மாரி சிம்புவுக்கும் ஒரு உருக்கமான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அது வந்து அந்த அந்த கவலை அவருக்கு தொடருது. ஆனா, அதற்கான காட்சிகள இன்னும் கொஞ்சம் உருக்கமா அவருக்கு இன்னும் கொஞ்சம் காட்சிகள குடுத்திருக்கலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் திரைக்கதையிலயும் ஒரு வலு சேர்ந்திருக்கும். ஆனா, அந்த ஒரு உருக்கமான அவருடைய கவலைய, அவருடைய வருத்தத்த சரியானபடி இன்னும் நமக்கு அவங்க குடுக்கல. அது வந்து சின்ன குறை தான். ஆனா, அவர் வர காட்சிகள்லாம் அற்புதமா பண்ணியிருக்காரு. அதே மாரி ஸ்டண்ட்ஸ்லயும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டண்ட் காட்சியில கைய கட்டிக்கிட்டே அ ஃபைட் பண்ணுவாரு. அந்த காட்சிலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டண்ட்ட. இவரு வந்து நல்லா அந்த ஃபைட்ட ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாரு, சிம்பு அவர்கள். மொத்தத்துல இந்த படம் டெக்னிக்கலா ரொம்ப சவுண்டா இருக்கு. ஆக்டிங் வைஸும் ரொம்ப சவுண்டா இருக்கு. ஆனால் வழக்கமான கதை, ஒரு ஃப்ளாட்டான திரைக்கதை என்ற பட்சத்துல, இத வந்து ரொம்ப ஆஹா, ஓஹோ! அதாவது நாயகனுக்கு மேல அப்டின்லாம் சொல்ற அளவுக்கு இல்ல. அதனால நீங்க ஒரு ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாம போய் பாருங்க. நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். நம்ப தமிழ் இண்டஸ்ட்ரியில டெக்னிக்கலா இந்த அளவுக்கு வந்திருக்கிற படங்கள் ரொம்ப குறைவு தான். இன்னொன்னு, நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நின்ற கமல் அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். அவருக்கு செய்யும் ஒரு நன்றி கடனாகவும் நாம் இந்த படத்த பார்க்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.